திகழழகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கங்கள். வீடியோ பதிவிற்கு முழுமையாக செல்வதற்கு முன்னால் கீழே இருக்கும் சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி மறக்காமல் நமது திகழழகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு நேயர்களுக்கு எனது இனிய வணக்கங்க. நம்ம இன்றைக்கி ரிஷபராசி அன்பர்களுக்கான இந்த மிக முக்கியமான வீடியோ பதிவுக்குள்ளே முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி அந்த ஆறுபடை வீட்டு அழகன் ஞான குழந்தை முருகப்பெருமானை மனதார வணங்கிட்டு ஆரம்பிக்கலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, எனை காக்கும் முருகனை போற்றி. மனசில் ஒரு உறுதியோடு சொல்லுங்கள், நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு. ஏன்னா உங்கள் எண்ணம் தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்குதுங்க. ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் குணத்தில் இருக்கும் அந்த பொதுநலம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? உங்களை பற்றி சொல்லணும்னா நீங்கள் ரொம்ப உண்மையானவங்க, நேர்மையானவங்க. எந்த சூழ்நிலையிலையும் உண்மைக்கு புறம்பா ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டீங்க. தான் மட்டும் நல்லா இருக்கணும், தான் மட்டும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த சுயநல குணம் உங்கள்கிட்ட துளி கூட கிடையாதுங்க. உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிற அந்த பெரிய மனசு தான் உங்களை மற்றவங்கக்கிட்ட இருந்து தனித்து காட்டுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பயங்கர புத்திசாலிங்க. உங்களை அவ்வளவு சீக்கிரத்தில் யாராலையும் ஏமாற்றிட முடியாது. உங்களுக்கு நிகர் நீங்கள் தாங்க. நீங்கள் நினச்சா எதையும் சாதித்து அடைய முடியும். அதே சமயம் நீங்கள் வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டா எதையும் தூக்கி போட்டுட்டு போகவும் தயங்க மாட்டீங்க. எல்லாரோடையும் ரொம்ப எளிதாக சகஜமாக பழகுவீங்க. அதனாலேயே உங்களை சுற்றி எப்பவும் ஒரு பெரிய நட்பு வட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். இவ்வளவு அருமையான நற்குணங்கள் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, எல்லாரும் நலமாக இருக்கீங்களா? ஏங்கம்மா எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்களே, இதுதானே உங்கள் பதில்? நலமாக இருக்கீங்களான்னு நான் கேட்ட உடனே உங்களில் பல பேருக்கு கண்ணில் தண்ணி முட்டிக்கிட்டு வரும்னு எனக்கு தெரியுதுங்க. எங்களை பார்த்து நலமாக இருக்கீங்களான்னு கேட்குறீங்களே. எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பலவிதமான போராட்டங்களை எதிர்கொண்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சில நேரங்களில் நாங்கள் ஏண்டா பிறந்தோம் அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இது நலமாக இருக்கீங்களான்னு ஒரு கேள்வி வேறையா அப்படின்னு நீங்கள் கண்ணீர் விடுறது எனக்கு புரியுதுங்க. ஆனால் ரிஷபராசிக்காரர்களே, இப்போ நான் சொல்கிறத நல்லா கவனிங்க. இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் இருந்த அந்த இக்கட்டான சூழ்நிலை எல்லாமே காணல் நீராக மறையப் போகுது. உங்கள் அத்தனை கனவுகளும் ஆசைகளும் நிறைவேறப் போகிற நேரம் வந்தாச்சு. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் வாழ்வில் நடக்கப் போகும் அந்த அதிசய மாற்றங்கள் என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் காத்துக்கிட்டு இருக்குங்க. இதுவரைக்கும் உங்களை வேண்டாம் அப்படின்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க. உங்களுடைய உடல்நிலை ரொம்ப ஆரோக்கியமாக மாறப்போகுது. முக்கியமாக உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக லெவலில் இருக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையே ஒரு அருமையான வாழ்க்கையாக மாறப்போகிற ஒரு சிறப்பான பதிவாக இது உங்களுக்கு அமையப்போகுது. ரிஷபராசியில் பிறந்தவங்க தங்களோட நல்ல நேரங்களில் எப்படி கவனமாக இருக்கணும், எதிர்காலத்தை எப்படி சிறப்பாக அமைச்சுக்கணும் அப்படிங்கிற தெளிவான கணிப்புகளைத்தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது தான் நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கே இனி இடமே கிடையாதுங்க. 2026ஆம் ஆண்டு ரிஷபராசிக்கு ஏற்றமா அல்லது இறக்கமா? வாழ்க்கையில் கவலைகள், மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த உலகமே தனக்காகத்தான் படைக்கப்பட்டது அப்படின்னு உணர்ந்து சந்தோஷமாக வாழ்கிற ஒரு கூட்டம் இருக்குது. கஷ்டங்களை தாண்டி ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் வந்துட்டீங்கன்னா அப்புறம் யாராலையும் உங்களை நெகட்டிவ் வட்டத்துக்குள்ளே இழுக்க முடியாது. 2025 ஏற்பட்ட மாற்றங்களை நீங்கள் ஏற்கனவே உணர்ந்திருப்பீங்க. 2026ஆம் வருஷம் உங்களுக்கு சுபநிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஆனால் நல்ல நேரங்கள் வரும்போது தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ஏற்றம் வரும்போது திடீர்னு ஒரு இறக்கம் வரவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் தெளிவான சிந்தனையோடு இருக்கணும். நீங்கள் யாரோட பழகுறீங்க, என்ன காரியம் செய்கிறீங்க அப்படிங்கிறதுல ஒரு விழிப்புணர்வு எப்போவும் வேணுங்க. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்புன்னு எல்லா விஷயத்திலும் நீங்கள் கவனமாக இருக்கணும். குலதெய்வ வழிபாடு தான் உங்களை வாழ்க்கைக்கு ஒரு பெரிய கவசமாக இருக்க போகுது. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ஆரோக்கியம் மற்றும் குணநலங்களில் செய்ய வேண்டிய மாற்றங்கள் என்ன தெரியுமா? உங்களுக்கு ஆடம்பர வாழ்க்கை மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும், அது தப்பில்லை. ஆனால் சில குணங்கள் உங்களுக்கு எதிரியாக மாற வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக எந்த இடத்துல இருந்தாலும் நமக்கு ஏற்ற மாதிரி தான் மற்றவங்க இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அனுசரித்து போகிறது உங்கள் முன்னேற்றத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முதுகு தண்டுவட பிரச்சனை இல்லைன்னா சுளுக்கு மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம். இதை கண்டுக்காமல் விடாதீங்க. உடனே ஒரு நல்ல டாக்டர்கிட்ட போய் அதுக்கான மருந்துகளை எடுத்துக்கோங்க. சத்தான உணவுகளை சாப்பிட்றது ரொம்ப முக்கியம்.
அதே போல் உங்கள் தாய் தந்தையரோட உடல் நிலைமையிலும் கொஞ்சம் கூடுதல் அக்கறை காட்டுங்க. தினமும் உங்கள் குலதெய்வத்தை மனதார நினச்சி உங்கள் நாளை ஆரம்பிங்க. கண்டிப்பாக விடிவு பிறக்கும். 30 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, தலைமுடி நரைச்சிருச்சு, இனி கல்யாணம் நடக்குமா? இந்த வருத்தம் இனி வேண்டாம். ரிஷபராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எனக்கு 30 வயசு ஆயிடுச்சு, தலைமுடி நரைக்க ஆரம்பிச்சிருச்சு, இனிமேல் எனக்கு திருமணம் நடக்குமா, சரியான துணை கிடைக்குமா அப்படின்னு ஒரு குழப்பத்திலையும் வருத்தத்திலையும் இருப்பீங்க. உங்களுக்கு நான் சொல்கிறது ஒன்று தான். இனி வரக்கூடிய காலங்களில் திருமண தடைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோட கல்யாணம் நடக்கப் போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்க போகுது. பண விஷயத்தில் கஷ்டப்பட்டு 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்த காலம் முடிய போகுது. இனி நீங்கள் மற்றவங்களுக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு ஒரு செல்வாக்கான வாழ்க்கையை வாழ போகிறீங்க. கண் திருஷ்டி உங்களை பாதிக்காமல் இருக்க நீங்கள் செய்ய வேண்டிய அந்த 15 ரகசிய முறைகள் தெரியுமா? உங்கள் முன்னேற்றத்தை பார்த்து பொறாமப்படுறவங்களோட கண் திருஷ்டி உங்களை பாதிக்காமல் இருக்க இதையெல்லாம் செய்யுங்க. தினசரி தீபம். காலையில் குளிச்சுட்டு வீட்டில் தீபம் ஏற்றுங்க. முருகர் மந்திரம், ஓம் முருகா போற்றி மந்திரத்தை தினமும் 3 முறை சொல்லுங்க. தூய்மை. வீட்டில் கற்பூரம் காட்டுங்க, சாம்பிராணி புகை போடுங்க. திருஷ்டி கழித்தல். உப்பு மற்றும் மிளகை சேர்த்து வீட்டை சுற்றி போடுங்க. எலுமிச்சையை வச்சு திருஷ்டி கழிங்க. பாதுகாப்பு. கையில் கருப்பு நூல் கட்டிக்கோங்க, இல்லைனா நவரத்தினம் அணிஞ்சுக்கோங்க. சிறப்பு பூஜைகள். வெள்ளிக்கிழமை லட்சுமி பூஜையும், செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபாடும், சனிக்கிழமை சனி பகவான் வழிபாடும் செய்யுங்க. வாசல் பாதுகாப்பு. வீட்டுக்கு முன்னாடி எலுமிச்சை மிளகாயை தொங்க விடுங்க. வாசலில் ஒரு கிண்ணத்தில் கல்லுப்பு வைங்க. செடி வளர்ப்பு. வீட்டில் துளசி செடி வளர்க்குறது ரொம்ப விசேஷம். கோலம். வீட்டு வாசலில் கோலம் போடுறத வழக்கமாக வச்சுக்கோங்க. திருஷ்டி கண்ணாடி. கண் திருஷ்டி கண்ணாடி வீட்டு வாசலில் வச்சுக்கலாம். உடைந்த பழைய பொருட்களை வீட்டில் வச்சுக்காதீங்க, அதை அப்புறப்படுத்துங்க. இரவு நேரத்தில் வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க. உங்கள் குழந்தைகளை பற்றி மற்றவங்கக்கிட்ட அதிகமாக பெருமை பேசாதீங்க, அதுவே திருஷ்டியாக மாறும். உங்கள் நல்ல விஷயங்களை எல்லாருக்கிட்டையும் பகிராதீங்க. நெகட்டிவ் மனிதர்களிடமிருந்து தள்ளி இருங்க. மன அழுத்தத்திலிருந்து விடுபட ரிஷபராசினியர்கள் செய்ய வேண்டிய அந்த ஒரு செயல். உங்கள் மனசுக்குள்ளே எவ்வளவு பாரம் இருக்கலாம், வாரத்துக்கு ஒரு முறையாவது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு போங்க. அந்த முருகர்கிட்ட உங்கள் மனசில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் சொல்லிட்டு வாங்க. உங்கள் மனசுக்கு அப்படியே லேசாயிடும். கோபத்தை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. எப்போவும் சிரிச்ச முகத்தோடு இருங்க. வாரத்துக்கு ஒரு தடவை உப்பு தண்ணியில் குளிங்க. உங்கள் மேலே இருக்கிற அத்தனை திருஷ்டிகளும் காணல் நீராக கரைஞ்சு போயிடும். நல்ல எண்ணங்களையும் நல்ல வார்த்தைகளையும் மட்டும் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கு நன்றி சொல்கிற பழக்கத்தை வளர்த்துக்கோங்க. தினமும் காலையில் சூரிய ஒளியில் கொஞ்சம் நேரம் நில்லுங்க. சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்க. இயற்கை கூட நேரம் செலவிடுங்க. தேவையான போது மௌனமாக இருக்கிறது உங்கள் மன அமைதிக்கு ரொம்ப நல்லது. குலதெய்வம் தெரியாதவர்கள் எப்படி வழிபாடு செய்ய வேண்டியும் தெரியுமா? என் குலதெய்வம் எதுன்னே தெரியலை, இல்லைனா குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னால் போக முடியலையே அப்படின்னு நீங்கள் கவலைப்படலாம். குலதெய்வம் எங்கேயோ இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இங்கே எங்கே இருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த ஒளியில் என் குலதெய்வம் இருக்குதுன்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு உங்கள் குலத்தையே காக்கும். ரிஷபராசி நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கணும், நீங்கள் செஞ்ச பாவங்கள் எல்லாம் குறையணும்னா ஒரு சின்ன உதவியை செய்யுங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வசதி இல்லாத முதியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. இதுக்காக நீங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ண வேண்டாம். ஒரு வேளை சாப்பாடு அவங்களுக்கு வாங்கி கொடுத்தா கூட போதும். அந்த ஒரு வேளை உணவால் அவங்க வயிறு நிறைஞ்சு அவங்க மனசில் இருந்து வர்ற வாழ்த்து இருக்குது பார்த்தீங்களா, அது நீங்கள் செஞ்ச அத்தனை குறைகளையும் நீக்கி உங்கள் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். கடைசியாக ஒரு வார்த்தை, நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.